தீ பரவட்டும் என்பது அண்ணாவுடைய நூலுக்கு பெயர். அண்ணா விவாத பொருளாக்குனது மூடநம்பிக்கை வழங்குகிற நூல்களை, ஏடுகளை எரிக்க வேண்டும் என்பதை ஒரு விவாத பொருளாக்கினார். பெரியார் கருத்தாக சொன்னார், அதை ஒரு விவாதமாக்கினவர் அண்ணா. அதுக்கான முதல் விவாதம் நடந்த இடம் சேலம் செவ்வாய்ப்பேட்டை. சேலம் சித்தையன்னு அண்ணாவோட மூத்தவர் அவர். அவர் தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். அதில் இந்த மூடநம்பிக்கை தருகின்ற சமூகத்தை பின்னோக்கி இழுக்கின்ற நூல்களை எல்லாம் எரிக்க வேண்டும், அகற்ற வேண்டும் என்று அண்ணா பேச, அதை மறுத்து பேசியவர் மகாகவி பாரதியாருடைய வகுப்பு தோழர், அவரோடு சேர்ந்து அதே பாரதி பட்டத்தை வாங்கிய நாவலர் சோமசுந்தர பாரதியார். அவர் தான் அண்ணாவை மறுத்து பேசினார். நடுவராக இருந்தவர் சேலம் நகராட்சி கல்லூரி முதல்வர், மிகச்சிறந்த கணித மேதை ராமசாமி கவுண்டர். அவர் தான் நடுவராக இருந்தார். இதுதான் முதல் பேச்சு. அதில் இறுதியை பேசி முடிக்கிற பொழுது அண்ணாவின் கருத்தை நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த கவிதை நயத்துக்காக ஏற்றுக்கொள்ளலாமே, அதனுடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்று ஒரு இறங்கி வந்தார், சமரசத்தை நோக்கி இறங்கி வந்தார். ரெண்டாவது அப்படி ஒரு விவாதம் நடந்த இடம் சென்னை சட்டக்கல்லூரி. சட்டக்கல்லூரியில் இதே தலைப்பில் அண்ணா பேசினார். அவரை மறுத்து பேசியவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை. அவர் தான் பேசினார். நடுவராக இருந்தவர் நான் இருக்கிற கோவையைச் சேர்ந்த கோவை கிழார் ராமச்சந்திர செட்டியார்னு பேர். அவர் எழுதியதான் கொங்கு நாட்டு வரலாறு. இந்த பேச்சுகள்லாம் காற்றோடு கலந்து போகிற பேச்சு தான் அன்றைக்கு. அவற்றை குறிப்பெடுத்து, அன்னைக்கெல்லாம் ஒளிநாடா கருவி கிடையாது, குறிப்பெடுத்து அவற்றை புத்தகமாக போட்டார்கள். அதுக்கு பேர் தீ பரவட்டும்.